16 வருட கனவை நினைவாக்கி இருக்கும் நம்முடைய ஸ்மிருதி மந்தனா. ஸோ ஆர்சிபி அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் 2008 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ 2008 இருந்து ஸோ டோட்டலாக நம்மளுடைய ஆர்சிபி டீமுக்காக அந்த சாம்பியன்ஷிப் கனவு காத்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ எப்படி வந்துட்டு WPL ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ் செகண்ட் சீசனில் ஃபைனல் போனாங்களோ ஸோ அதே மாதிரி தான் மென்ஸும் செகண்ட் சீசனில் ஃபைனல் போனாங்க. பட் மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ வரைக்கும் வந்து ட்ராஃபி வின் பண்ணல. பட் உமன்ஸ் வேறு லெவலில் மாஸ் காட்டிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் ஃபைனல் மேட்ச் WPL இறுதிப் போட்டியாக வந்து நடந்தது. ஸோ டோட்டலாக டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமெல்லாம் ஆர்சிபியால் பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அங்கே இருந்த எல்லா பிளேயர்ஸுமே அந்த ஃபார்மில் இருந்தாங்க. பவர் பிளே அதே மாதிரி தான் இருந்தது. பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி பவர் பிளே, ஓப்பனிங் காம்பினேஷனாக வந்த லியானிக்கும் நம்மளுடைய ஷஃபாலி வீர்மாவும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒன்ஸ் ஷஃபாலி வீர்மாலாம் பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைக் ஆடிட்டு இருந்தாங்க. சடனாக வந்து 64 ரன் நோ லாஸ் அப்படின்னு சொல்லி 6 ஓவரில் இருக்கும்போது அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போல அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சோஃபி மொலினக்ஸ் உள்ள வந்து ஒரு வெறித்தனமான பவுலிங் டிஸ்பிளே அப்படிங்கிறத காமிச்சாங்க. ஒரே ஓவரில் அடுத்து வந்து 3 விக்கெட், அதுவும் அலச கேப்சிலாம் வந்து டக் அவுட் ஆனதெல்லாம் கேமோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷியங்கா பட்டேல் 4 விக்கெட் எடுக்க, ஸோ நம்மளுடைய சோஃபி மொலினக்ஸ் வேறு லெவலில் வந்துட்டு அவங்களும் அடுத்தடுத்து விக்கெட்டை தூக்க, ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபிக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆஷா ஷோப்னா அவங்களும் வந்து ஒரு அருமையான டிஸ்பிளே ஆஃப் பவுலிங்கை கொடுத்தாங்க. சோஃபி மொலினக்ஸ் 3 விக்கெட், நம்மளுடைய சோஃபி மொலினக்ஸோட கை கோர்த்த நம்மளுடைய ஆஷா ஷோபனா வந்து 2 விக்கெட், ஷியங்கா பட்டேல் 4 விக்கெட்னு டோட்டலாக 113 ரன்னுக்கு டெல்லி கேபிட்டல்ஸை சுருட்டி 114 ரன் இறுதிப் போட்டியில் வந்துட்டு ஸ்கோர் கார்டு ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய ஆர்சிபி 114 ரன்ஸை வந்து டார்கெட்டாக வச்சு கிளம்புறாங்கனாங்க. ஸோ அதில் வெறித்தனமான ஒரு பவுலிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக சோஃபி மொலினக்ஸ் இந்த ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அவங்களோட அந்த ஒரு ஓவர் தான் 3 விக்கெட் அப்படின்னு இருந்தால் அந்த ஒரு ஓவர். ஸோ டோட்டலாக வந்துட்டு 114 அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக அடிச்சிருவாங்கப்பா. அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டிவைனர் ஓப்பனிங் வராங்க. அதிரடியான வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போதுன்னு நினச்சோம். பட் ஆனால் வந்துட்டு இந்த பிச் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து எலிமினேட்டரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஸ்லோ ட்ராக்காக தான் இருந்தது. ஸ்பின்னர்ஸுக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் போச்சு. ஸோ டோட்டலாக டிவைன் என்னதான் பவுண்டரி அப்படி இப்படின்னு போட்டு பறக்க விட்டுருந்தாலும் எல்லாராலையுமே ஆல்மோஸ்ட் வந்து ரன்ன பால் தான் ஆட முடிஞ்சு. ஸ்மிருதி மந்தனா, டிவைன், பெர்ரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30+ வந்து கிராஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா 56 ரன்னு தான் வந்து அவங்க அடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடித்தாலும் மேட்ச் வின் பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போகும். பவுண்டரியோட வந்துட்டு நம்மளுடைய ரிச் ஆகோஸ் வேறு லெவலில் அந்த மேட்சை முடிச்சு வச்சு நம்மளுடைய ஆர்சிபியை சாம்பியன் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த WPL பவுலிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம ஆர்சிபி பக்கம் தான். பர்பிள் கேப்பை வின் பண்ணது ஸோ நம்மளுடைய ஷியங்கா பட்டேல். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் எக்கானமியை வச்சு ஸோ நம்மளுடைய எலிசா பெர்ரி, பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸை வச்சிருக்கிறது எலிசா பெர்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் 5 விக்கெட் ஆல்ஸ் எலிசா பெர்ரி 1, நம்மளுடைய ஆஷா ஷோபானா 1ன்னு சொல்லி பவுலிங்கே வேறு லெவலில் வந்து டாமினேட் பண்ணி சூப்பராக வந்துட்டு இந்த ஒரு WPL 2024 சாம்பியன்ஷிப்போட முடிச்சிருக்கிறாங்க ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி ஃபேனாக வேறு லெவலில் ஒரு கூஸ் பம்ப் சந்தோஷம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.